வழக்கு தான். என்னடா வழக்கு? என் மேல 14 வழக்கு 14 வழக்கு போட்டான். குண்டர் சட்டம் போட்டான். என்ஐஏ ரெய்டு விட்டான். 3 முறை சிறைப்படுத்தினான். 330 நாட்கள் ஜெயில வச்சான். அதுக்கப்புறம் தான் நான் நேற்று நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற நம்மாழ்வார் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் திமுகவை கடுமையாக விமர்சித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருட்டு திமுக அவன் பயப்படுவான்ல. நம்மாழ்வார் ஐயா அண்ணன் எங்கள் சொன்னாங்க, மரணத்தை அவர் முன்பே அறிவித்தார் என்று. மரணத்தை முன்பே அறிவித்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அவரை கொண்டது இந்த அரச பயங்கரவாதம். மீத்தியான் என்ற அந்த களத்தில் நிற்கவில்லை என்றால் ஐயா நம்மாழ்வார் 10 வருஷம் உயிரோடு இருந்திருப்பார். அந்த சீமானவர்கள் பலமுறை பயணத்தில் சொன்னாங்க, நம்ம அப்பா 10 வருஷம் இருந்திருப்பாரா, 10 வருஷம் இருந்திருந்தாரா. 36,000 விவசாயிகளை உருவாக்கியது போல ஒரு 3 லட்சம் ஆத்தா தாயே கருமாரி, அந்த ஆத்தா தாயே கருமாரியை சொல்றேன், உங்களுக்கும் சேர்த்து உங்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்து நாளைக்கு கொரோனா தொற்று வந்தாலும் சரி, நாளைக்கு பேரிடர் வந்தாலும் சரி, நிலவம்பு கசாயம் கொடுக்க உங்கள் பிள்ளைகள் சீமான் தம்பிகள் தான் வரணும். நாளைக்கு உங்கள் தலைமுறைக்கு எந்த பிரச்சனை நாங்க தான் நிக்கிறோம். நாட்டில் எவனவனுக்கோ 100 ஆண்டு விழா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் 100 ஆண்டு விழா 100 கொடி ஏத்துறது, கூட்டம் போடுறது, முழக்கம் போடுறது. இந்த மண்ணின் மகன், தஞ்சையின் மகன் எங்கள் ஐயா நம்மாழ்வாருக்கு கூட்டம் போட தடை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை வருஷத்துக்கு வழக்கு போட்டுருவான். வழக்கு தான். என்னடா வழக்கு? என் மேல 14 வழக்கு போட்டான். குண்டர் சட்டம் போட்டான். என்ஐஏ ரெய்டு விட்டான். 3 முறை சிறைப்படுத்தினான். 330 நாட்கள் ஜெயில வச்சான். இளவு கூட பயப்படல. அதுக்கப்புறம் தான் நான் ஒழுங்காவே பேச. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.